இன்றைக்கு ஆவியின் பட்டயம் அநேகரிடத்திலே இல்லாததனால சத்ருவானவன் எளிதாக உள்ளே நுழைய முயற்சிக்கிறான். Because many don't have the sword of the spirit, the enemy is able to enter in easily. அவர்கள் ஜெபம் மாத்திரம் செய்யலாம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்தருளும், ஆண்டவரே எங்களுக்கு இதை செய்யும் அதை செய்யும், இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். And they just pray, Lord, you do this for me, do that for me, you bless us. They just do that. ஆனால் ஆவியின் பட்டயத்தை எடுப்பதில்லை. But they don't take the sword of the spirit. ஒவ்வொரு வாழ்க்கையின் காரியத்துக்கும் தேவனுடைய வசனத்திலே ஆவியினுடைய பட்டயம் இருக்கிறது. And for every part of a life happening, there is the word of God. உதாரணத்திற்கு சுகவீனம் என்ற வியாதி என்று வருமானால், சரீரத்தில் ஒரு வியாதி என்றால் அதற்கான ஆவியின் பட்டயம் என்ன? And if there is a weakness or you are sick, what is the word sword of the spirit for it? நான் உதாரணமாக சொல்கிறேன். As an example I am taking this. 1 பேதுரு 2:24வது வசனம் ஆவியின் பட்டயம். And 1 Peter 2:24 is the sword of the spirit. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளினாலே நான் குணமானேன். And what is the word of God say? By his stripes we were healed. யாத்ராமம் 23:25வது வசனம், அவர் உன்னுடைய தண்ணீரையும் உன்னுடைய அப்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார், மத்தியில் இருக்கிறதான வியாதியை விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். In Exodus 23:25, and he shall serve the Lord your God, and he shall bless thy bread and thy water, and he will take sickness away from the midst of thee. ஆகவே வியாதி என்னை தொட முடியாது. So sickness cannot touch me. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். God has given this promise to me. தேவன் என்னை ஒளியின் பிள்ளையாக மாற்றி விட்டார். God has made me, translated me as a children of light. ஆகவே வியாதியின் வல்லமையோ அல்லது வேற எந்த சத்ருவின் வல்லமையோ சுகவீனத்தின் வல்லமையோ என்னை தாக்கவோ என்னை மேற்கொள்ளவோ முடியாது. So any power of enemy or the power of sickness cannot attack me. சத்ருவே கையை எடு. Enemy, take your hand off. வியாதியே என்னை தொட முடியாது. Sickness, you cannot touch me. பலவீனமே என்னை தொட முடியாது. Weakness, you cannot touch me. உலகத்தில் இருக்கும் பாக்டீரியா, கிருமிகள், வைரஸ் போன்றவைகள் என்னை தொட முடியாது என்று நீங்கள் அதிகாரத்தை, ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சத்ரு உங்களை விட்டு ஓடி போகிறார். When you take your authority and put on the sword and take the sword of the spirit and confess the word, then the enemy will run away from you. ஆவியின் பட்டயம். And take the sword of the spirit. இது சரீர பிரகாரமான பட்டயம் அல்ல. It is not a physical sword. சரீர பிரகாரமான நீங்க எடுத்து பயன்படுத்துகிற பட்டயத்தை விட இந்த ஆவியின் பட்டயம் அதிக வல்லமை உள்ளது. And in the physical realm, what sword you can do, but this sword of the spirit is greater in power. 2 கொரிந்தியர் 10:4வது வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. 2 Corinthians 10:4 in English, for the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. அவைகள் எங்களுடைய போராயுதங்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலன் சொல்றார் எங்களுடைய, அந்த இடத்துல என்னுடைய என்று அவர் சொல்லவில்லை, எங்களுடைய. அப்படியானால் சபையில் உள்ளதான ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். And here it's Apostle Paul is saying for the weapons of our warfare. That means to everybody in the church there is a weapon that has been given to us. நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோமா? எனக்கு தேவன் போராயுதங்களை தந்திருக்கிறார். Can we all confess this? God has given me weapons. போராயுதங்களை நம்மை வெறுமையாக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் விடவில்லை. God has not left us empty in this world. அவர் நம்மை ஜெபித்துக் கொண்டே இரு, நீ கேட்டுக்கொண்டே இரு என்று அப்படியாக தேவன் நம்மை விடவில்லை. God hasn't left us saying just keep on praying. He didn't leave us like that. ஆண்டவர் நமக்காக செய்ய வேண்டிய யாவற்றையும் செய்திருக்கிறார். God has done everything that has to be done for us already. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல், for the weapons of our warfare are not carnal, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ வல்லமை உடையதாக இருக்கிறது. but mighty through God to the pulling down of the strongholds. இந்த வல்லமை ஆயுதத்தினாலே நீங்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் நீங்க கீழே இழுத்து தள்ளிவிட முடியும். And with this weapon you can pull down any kind of resistance against you. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் இந்த போராயுதங்களை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். And we who are the children of the light, and God expects us that we use such weapons. அவருடைய வாயிலிருந்து தேவ வசனமாகிய பட்டயம் வெளிவந்தது. And from his mouth came the word of God. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் அவருடைய வார்த்தையினாலே அவர் ஜெயித்தார். And when even Jesus was in this world, through his word he overcame. சத்ருவானவன் இயேசுவையும் சோதிப்பதற்காக சோதனைக்காரன் வந்தான். And the tempter even came to tempt Jesus. அப்பொழுது இயேசு எவ்வாறாக அதை ஜெயித்தார்? And how did Jesus overcome him? எந்த விதத்திலும் அந்த இருள், சத்ரு என்று சொல்லும்போது, பிசாசனவன் என்று சொல்லும்போது, அவன் இருளினுடைய அதிபதியாக, இந்த இருளுக்கு அதிபதியாக அவன் இருக்கிறான். When you say your enemy or Satan, he is the ruler of the darkness. அந்த இருளின் அதிபதியை நேரடியாக இயேசுவை சோதிக்க முடியாது வந்த
வந்தபோது And when this ruler of darkness came directly to tempt Jesus, ஒன்றுமே செய்ய முடியவில்லை. and he couldn't do anything. காரணம் என்ன? What was the reason? இயேசு எவ்வாறு ஜெயித்தார்? How did Jesus overcome? இயேசு ஒளியிலே இருந்தது மாத்திரமல்ல, ஒளியிலே அவர் நடந்து கொண்டார். And Jesus was not only light, he was walking in the light. அவர் ஒளியிலே நடந்து கொண்டார். He was walking in the light. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. And it is written. இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. It is written. இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. It is written. இப்படியாக சொன்னவுடன் அவன் ஓடி போய் விட்டான். And when he said like this, he ran away. சில காலம் இயேசுவினிடத்தில் வரவே இல்லை. And for a season he left Jesus. அவர் இயேசுவை விட்டு பிரிந்து போய் விட்டான். And he departed from Jesus. இருளினுடைய அதிகாரங்கள், இருளினுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவை விட்டு பிரிந்து போயிற்று. And the power of darkness and all the plans of darkness departed from Jesus. அதே அவர்தான் நமக்கு மாதிரி. And he is our example. அதே காரியத்தை தான் அப்போஸ்தலன் பவுலும் சொல்லுகிறார். And the same thing Apostle Paul is saying. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல. For the weapons of our warfare are not carnal. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, So dear children of God, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயுதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். to each one of you God has given weapons. அதனால இனிமேல் நீங்க அடுத்த முறை நாளைக்கு நீங்க உங்க கண்ணாடிக்கு முன்னால உங்களை நின்று பார்க்கும்போது உங்க கைகள் இரண்டிலும் போர் ஆயுதங்கள் இருக்கிறதை நீங்க பாருங்க. And next time you stand in the mirror and see, know that there are weapons in your hands. நான் தனிமையா இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே, எனக்காக உதவி செய்வார் யாரும் இல்லை அப்படி நினைக்காதீங்க. And don't think that I'm alone or there is none to help me. உங்களுக்கு ஆண்டவர் போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். God has given you weapons. உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார பிரச்சனைகள் வருகிறது என்றால், If there are financial problems in your life, அல்லது வேறு குடும்ப பிரச்சனைகள் வருகிறது or என்றால், is there family problems in your life, பிரச்சனைகளை கண்டு and பயப்படாதீர்கள். don't fear seeing the problem, அந்த பிரச்சனையிலே மனிதர் பேசுகிற வார்த்தைகளை கண்டு கேட்டு அதனாலே நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். and don't hear the words of men and don't be discouraged. இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். And remember this word. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். You are the children of light. ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி And இருக்கிறார். God has made you children of light. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை தந்திருக்கிறார். And God has given you his word. யெகோவா ஈரே தன்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். And Jehovah Jireh according to his riches in glory will meet all your need. சத்ருவே என் வாழ்க்கையை விட்டு உன் கையை எடு. The enemy take your hand off my life. தரித்திரமே, குறைவே, நஷ்டமே, முன்னேற்றம் இல்லாதபடிக்கு தடை செய்கிற ஆவியே என்னுடைய வாழ்க்கையை விட்டு உன் கையை எடு. Poverty, lack and things that are not making me to progress, take your hand off me. இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நான் நிர்மூலமாக்குகிறேன். In Jesus name I paralyze them. எல்லா விதமான அந்த தரித்திரத்தின் ஆவி, குறைவின் ஆவி, கடன் வாங்க வைக்கிறதான ஆவி, இவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறித்து போடுகிறேன். The power of lack, the power of poverty, I break all them in the name of Jesus. இந்த இப்படி பேசி பாருங்கள். You speak like this. நமக்கு கொடுக்கப்பட்டது ஆவியின் ஆயுதங்கள். And for us it is given as weapons of our warfare are spiritual. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியதான ஆயுதங்கள். Our weapons of warfare are spiritual. உங்களுடைய ஆவியிலிருந்து நீங்க பேசும்போது, And when you speak from your spirit, அரண்கள் நிர்மூலமாகிவிடும். Pulling down of the stronghold. அது வரைக்கும் சத்ருவானவன் கட்டி வைத்திருந்ததான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த stronghold எல்லாம் கீழே உடைய ஆரம்பிக்கும். and the strongholds that the enemy has put down will be pulled down. இதுதான் நாம் செய்ய வேண்டியதான காரியம்.